உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் சிங்கம் கராத்தே கங்குலியோட தான் நடக்கணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா சொல்றான்னு அந்த கொடாக்கு பசுபதியை கட்டிக்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பால் எடுத்துட்டு போவல்ல, அதுல விஷத்தை கலந்து அவன் கதையை முடிச்சிடுவேன். கதையை முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னப்பா துபாய் போயிட்டு வந்து கவனிப்புலாம் பெருசா இருக்குது. மார்னிங் சார். என்னாச்சு இவங்களுக்கு? வணக்கம் வணக்கம். என்ன சாவ் வணக்கம்லாம் புதுசா இருக்கு. இந்த ஆபீஸ்ல எல்லாமே புதுசு புதுசா தானே சார் நடக்குது. சாரா? சரி, துபாய் போயிட்டு வந்து அக்கௌண்ட்ஸ்ல இந்த ஃபைல் இருக்கு. சார் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்துறீங்களா? நோ சார், அதுக்குன்னு புதுசா ஒரு அக்கவுண்ட் ஆபீசரை போட்டிருக்காங்க, அவர்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் மார்க்கெட்டிங் மேனேஜர் பசுபதி. I am Mr. Mano, accounts manager. Glad to meet you, மச்சான். கை கட்டினா பிஸி ஆயிடுவா? என் ஆபீஸ்ல வந்து காமெடி பண்றியா? துபாயில இருந்து சென்ட் வாங்கி வந்திருக்கேன். இப்பெல்லாம் பண்ணா உனக்கு தர மாட்டேன். கிளம்பு கிளம்பு. நோ மச்சான், நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. திஸ் இஸ் மை ஆபீஸ் அண்ட் ஐ அம் அக்கவுண்ட் மேனேஜர். வாடா. டேய் மச்சான், இது பேட் ஹாபிட். நீ அக்கவுண்ட்ஸ் மேனேஜர்னா நான் இந்த கம்பெனி முதலாளியா? டேய் சொன்னாலும் சொல்லாட்டால அடுத்த இந்த கம்பெனிக்கு நீ தான்டா முதலாளி. வாயை மூடிட்டு வாடா. டேய் மச்சான், என்ன சிவகுருநாதன் சார் தானே அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அவரு என்ன உன்னை அப்பாயிண்ட் பண்ணா? அவருக்கு என்ன அறிவு இல்லையா? லூசா கேனையா? அவர் பார்க்க தானே மென்டல் மாதிரி இருப்பாரு. ஆனா அவர் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர் பசுபதி, அவனை நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்களா? மார்னிங் சார். இவனை ஏன் சார் வேலைக்கு சேர்த்தீங்க? ஏற்கனவே இவனுக்கு போடுறதே தண்டு சோறு, இதுல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த பொண்ணுக்கு வேற சோறு போட சொல்றீங்களா? என்னால முடியாது. ஐயோ, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன, மனோவுக்கு வேலை இல்லை அவ்வளவுதானே? ஏன் ஆபீஸ்லயே அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். வேற ஒன்னும் சொல்லாதீங்க. ஐயோ, நல்ல நேரம் வீட்டுல போய் வாங்க. வாங்கிக்கங்க. வாங்கம்மா. நானு சார், என்ன சார் இது? நான் ஊர்ல அந்த டைம்ல நீங்க எப்படி சார் தங்கச்சி நிச்சயம் பண்ண முடியும்? இல்லப்பா, உன் தங்கச்சி விருப்பப்பட்டா அதனால. சார், அப்ப உங்க பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? சத்தியமா என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே முடியாது சார். ஹே வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் சார். டேய் எதுக்குடா என்ன ரிஜெக்ட் பண்ற? அதுக்கு ஒரே ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் போதும்டா. நாளைக்கு உனக்கு கவிதை கல்யாணம் ஆச்சுன்னா உன்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறந்து மாமா என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போன்னு சொல்லிச்சுன்னா ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. டே நீ ஒன்னும் என் பையனை ஸ்கூல் கூட்டிட்டு போக வேண்டாம். அவனை ஆட்டோல போக சொல்லிக்கிறேன். நம்பி வீட்டுல சேர்த்துனடா. தேவையில்லாம எத்தனையோ படத்தோட எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன். அப்ப புரியலடா, இப்ப புரியுது. நீலாம் நண்பனடா? ஏய் நட்பை பத்தி நீ சொல்லாத. உண்மையா நட்புக்கு என்ன இலக்கணம் தெரியுமாடா? குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன். அண்ணன் தம்பி மாதிரி நடிச்சு அந்த ஆட்டை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கே. என்னைக்காவது உன்னை காடி கொடுத்துருக்கனாடா? இப்ப என்னடா கல்யாணத்துக்கு ஒத்துலாம் பிளாக்மெயில் பண்றியா? போட்டு குத்துருவோன்னு. தேங்க்யூ மச்சான். இது வரைக்கும் அந்த ஐடியா இல்ல, பட் நீயே எடுத்து கொடுத்துட்ட. பி கேர்ஃபுல். பேர பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கரெக்ட் டைம்க்கு வந்துருவானுங்க. வர்க்கிலி மச்சான விட்டு எங்க ஓட பாக்குற, என்ன மட்டும் தனியா விட்டு நீ மட்டும் தனியா போய் என்ன கூட்டிட்டு வந்த? ஐயோ, என்னடி பண்ற? சுமாரி. என்னடா ரொம்ப நாளா காலேஜ் பக்கம் ஆளே காணோம்? மாஸ்டர் பார்த்து பயந்து ஓடிட்டீங்களா? ரொம்ப ஆடாத. எங்க கராத்தா மாஸ்டர் காம்படிஷனுக்காக ஜப்பான் போயிருந்தாரு. அதனால உங்க மாஸ்டர் தப்பிச்சிட்டாரு. யாரா உங்க மாஸ்டர்? டான். டான். பழைய மெட்டடோர் வேன் மாதிரி இருக்கான். ஏ பாப்பா, தில் இருந்தவங்க மாஸ்டர் வர சொல்லு. உங்களுக்கு தில் இருந்தா 1 ஹவர்ல கோல்டன் பீச்சுக்கு வாங்கடா. ஹலோ பசுபதி, நான் ஜனனி. சொல்லுங்க. அப்பா நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாரு. சொன்னாரு. அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். எங்க மீட் பண்ணலாம்? இன்னும் ஷார்ப்பா 1 ஹவர்ல கோல்டன் பீச் வர முடியுமா? ஓகே, தேங்க்ஸ். ஏ ஜனனி, கராத்தே மாஸ்டர்னு சொல்லிட்டு சண்டைய போட தெரியாத அந்த சாம்பார் பசுபதியை ஏண்டி அந்த ரவுடிங்க கிட்ட கோத்து விடுற? இவ்ளோ நானா நல்லவளா தானே இருந்த. எப்பல இருந்து கொடூரமா யோசிக்க ஆரம்பிச்ச? வாணி ராணி சீரியல் ராத்திரி 9:30 மணிக்கு தொடர்ந்து 5 நாளா விடாம பாத்துட்டு இருக்கேன். மாஸ்டர், அவன்தான் மாஸ்டர். என்னடா சைனீஸ் மாஸ்டர், நீங்க சைனா பஜார்ல சென்ட் விக்கிற மாதிரி இருக்கான். மாஸ்டர், பார்க்க தான் ஆளு சாதாரணமா இருப்பான். அவன் ஓட ஆரம்பிச்சா நம்ம ஒருத்தம் கூட உயிரோட இருக்க முடியாது. அப்போ பாத்தி கட்டி அடிக்க வேண்டியதுதான். கம் ஆன் பாய்ஸ். சார், நீங்களே இவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்றீங்க, எப்படி சார்? நான் அந்த காலத்து எல்லோ பெல்ட். அந்த காலத்து எல்லோ பெல்ட் இந்த காலத்து பிளாக் பெல்ட் சமம் சார். பேசாம நீங்களே உங்க டாக்டர் கராத்தே சொல்லி கொடுத்துக்கலாமே சார். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்பா பேச்சு கேக்குது?
அது சரி, நீ ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் உங்கள் டாக்டர் ஜனனி தான் அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு இங்கே வர சொன்னாங்க சார். இது பாருமா, உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பசுபதியோட தான், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன எழுதாலும் சரி, என் வாழ்க்கையை நாசமாக போனாலும் சரி, நான் இவனை கட்டி வைக்க மாட்டேன். நீ பண்ண ஃப்ராடுக்கு ஜெயிலுக்கு தானே போவ. நீ உள்ள போன அடுத்த நிமிஷமே உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி நாங்க 2 பேரும் ஜோடியா ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு உன்னை ஜெயில வந்து பாப்பேன்டா. ஜெயிலில் வந்து பார்ப்பானா? வேற வழியே இல்லை. ம். இப்போ பிரச்சனை ஆரஞ்சு பழம் இருக்கும் போச்சோ, அப்பயே உன் இஷ்டப்படி நாளைக்கே இவனை கட்டிக்கோ. நானே இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உண்மையான காதல் தோக்காதுடா கவிதா. ஜனனி, நீ எங்க இந்த நேரத்தில்? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இனிமே உன் கூட இங்க தான் இருக்க போறேன். வழி விடு. ஹே, வீட்டு விட்டு வண்டியா? ஆல்ரெடி இங்கே 1000 பிரச்சனை இருக்கு. ஜனனி, இந்த டைம்ல ஏன் வந்த? வீட்ல ஏசி இல்லையா? இன்னும் 10 நிமிஷத்துல கரண்டே போகுது. வரது 2 hours ஆகும். நீ கிளம்பி நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, ரோஸ் மில்க்ல விஷத்தை கலந்து குடிச்சு நான் செத்துருவேன். ரோஸ் மில்கா? ஹே, அவன் என்ன ஆரஞ்சு பழன்றா, நீ என்ன ரோஸ் மில்க்னு சொல்ற? 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பீடா எனக்கு விஷத்தை வச்சு கொடுங்க. நான் சாப்பிட்டு சாவறேன். ஐயோ சாமி, என்னடா லைஃப். அண்ணா அழாதீங்கண்ணா, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ். என்ன புரிஞ்சுங்க? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? யாருன்னா என்ன புரிஞ்சுக்கீங்களா? என்ன என்ன கணக்கண காட்டுற? கண்ணில் தண்ணியா? எல்லாம் உங்களால் தான். இந்த பாரு ஜன்னி, நீ ஏன் என்ன இப்படி பார்க்குறேன்னு எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில் அவங்களுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நான் பசுபதிட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் நீ இப்போ போ. எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? இந்த பாரு பசுபதி, நீ நல்லவன், இவ கேடி, நானும் கேடி. நாங்கள் 2 பேரும் சரியான ஜோடி. அதனால நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பொண்ணு செட் ஆகாது, இவ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பேன். லடி ஃப்ராட். ஃப்ராடா? நானா? What is this? This is contact lens. Lawrence and Mayo. ஓஹோ. 2000 rupees. ஜெனி அடிக்காத. ஜெனி, ஏய் நம்ம நான் சொல்லி கொடுத்தது நீ எனக்கே பண்றியா? ஜெனி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். மாஸ்டர் மரியாதை கொடு. ஜெனி, சின்ன வயசுல இருந்து நான் ஒரு போய் கூட சொன்னது இல்ல ஜெனி. இதெல்லாம் நான் பண்ணது உனக்காக மட்டும் தான். உனக்காக தான் ஜெனி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கான்டாக்ட் லென்ஸ் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?